Hi students, இப்போ exercise 2.8ல ஒரு ரேஷனல் இன்இக்வாலிட்டியோட ஃபர்ஸ்ட் நமக்கு இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். இன்டர்வல் என்ன தேவை? நமக்கு அந்த எக்ஸ் வேல்யூஸ் நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுக்குற சம்ம ஃபர்ஸ்ட் இன்னும் ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. இந்த ஃபேக்டரைஸ் பண்ணாமல் இருக்கு லாஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேக்டரைஸில் இருக்கும். நம்ம ஈஸியாக ஈக்குவல் 0 போட்டுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிவன் சம் நோட் பண்ணிடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 15 ஈக்குவல் 0. ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும் உங்களுக்கு. x minus 4 நம்பர்ல நீங்க x square minus 2 square எடுக்கலாமா? அப்ப a minus b into a plus b போடலாம். இல்லையா? இது மல்டி பண்ணா நம்ம வருது minus 15 வருது. சரி, டினாமினேட்டர் ஃபேக்டரைஸ் பண்றேன். சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? minus 2 வருது. 5 3 சேர்த்தலாமா? 5 3 சார். அப்ப minus 5 plus 3 மல்டி பண்ணா minus 15 வரும். சப்ட்ராக்ட் பண்ணா minus 2 வந்துரும். சரியா? அப்ப x minus 5 into x plus 3 equal which less than or equal 0. இதே நம்ம பண்ணலாம் ஷேர் பண்ணலாம். x plus 2 into x minus 2 என்ன ஃபார்முலா? அது a square minus b square ஃபார்முலா. a plus b into a minus b. என்ன மட்டும் நம்ம இருக்கு x minus 5 x plus 3 which less than or equal to 0 னு இருக்கு. இது ஈக்குவல் டு 0 னு கன்சிடர் பண்ணா என்னென்ன வேல்யூ வரையும் தெரியும் உங்களுக்கு. x plus 2 equal 0 தவிர பண்ணா நமக்கு plus 2 கிடைக்குமா? இல்லையா? minus 2 கிடைக்கும். சாரி, x minus 2. அதே போல x minus 2 equal 0 நமக்கு x வேல்யூ plus 2 கிடைக்கும். அதே போல இங்க என்ன கிடைக்கும்? x வேல்யூ plus 5 கிடைக்கும். இங்க என்ன ஆகும்? minus 3 கிடைக்குமா? அது வேணா நம்ம எடுத்துக்கலாமா? இங்க அப்ப x வேல்யூ என்ன நமக்கு கிடைக்கும் பார்த்தா நமக்கு minus 2 plus 5 minus 3 இல்லையா? சரிங்களா? இது நமக்கு இந்த இன்டர்வலுக்காக நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுதான் சம் ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆகுது. இன்டர்வல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டி ஸ்டார்ட் பண்ணோம். எதுக்குல சின்ன நம்பர் நமக்கு minus 3 தான் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தா minus 2, நெக்ஸ்ட் plus 2 வரும், அதுக்கப்புறம் plus 5, லாஸ்ட் நம்ம வந்து இன்ஃபினிட்டி ஏற்றணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு டேபிள் போடலாம். சரிங்களா? டேபிள் போடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க இன்டர்வல் ஃபர்ஸ்ட் இல்லையா? இன்டர்வல் ஃபர்ஸ்ட் என்ன இன்டர்வல் மாதிரி பாருங்க, மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் 3, நெக்ஸ்ட் வந்து minus 3 to minus 2 நெக்ஸ்ட் minus 2ல இருந்து plus 2, அப்புறம் 2 to 5, லாஸ்ட் நமக்கு இந்த 5 to infinity. ஃபர்ஸ்ட் நமக்கு சைன் ஆஃப் எது நமக்கு வந்து x plus 2 இல்லையா? சைன் ஆஃப் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அந்த ஃபேக்டர் x plus 2ல அது போட்டுருங்க. நெக்ஸ்ட் நமக்கு சைன் ஆஃப் நான் x minus 2 எடுத்துலாமா? அதே போல நெக்ஸ்ட் சைன் ஆஃப் டினாமினேட்டர் x minus 5, அடுத்தது சைன் ஆஃப் x plus 3. இப்போ என்ன பண்ண நமக்கு அந்த சைன் ஆஃப் டோட்டல் இந்த சம் சைன் ஆஃப் x plus 2 into x minus 2 divided by x minus 5 into the x plus 3 டோட்டல் அதுமா ஃபர்ஸ்ட் நமக்கு -3 மைனஸ் இன்ஃபினிட்டி minus 3 minus 4 எடுத்துக்கலாமா? minus 4 plus 2 நான் ஒரு minus 2 இல்லையா? minus 2 நமக்கு நெகட்டிவ் போட போதும் நமக்கு நெகட்டிவ். அதே போல minus 4 minus 2 சொல்லும்போது அது minus 6 அதுவும் நெகட்டிவ் எடுத்துக்கலாம். அப்புறம் minus 4 minus 9 அதுவும் நெகட்டிவ் எடுத்துக்கலாம். நீங்க minus 4 plus 3 அது minus 1 தான். இப்போ ஃபுல்லா நெகட்டிவா ஈவன் நம்பர் நெகட்டிவ் இருக்கு. அப்போ கண்டிப்பா நம்ம பாசிட்டிவ் ஆகும். அடுத்து minus 3 minus 2 வருது. அப்போ மைனஸ் நம்மளாம் 2.5 எடுத்துக்கலாம். மட்டும் 2.5 சொல்லும்போது 2.5 இல்லையா? அப்போ minus 2.5 plus 2, இப்போ நம்ம மைனஸ் தான் பெருசு, அந்த மைனஸ் போடலாம். minus 2.5 minus 2 சொல்லும்போது minus 4 வந்துடும், நெகட்டிவ் ஆகிடும். இதுவும் நெகட்டிவ் ஆகிடும் இல்லையா? ரெண்டுமே மைனஸ் வந்துடும். இது minus 2.5 plus 3 சொல்லும்போது நான் உங்களுக்கு பிளஸ் இல்லை ப்ளஸ் 0.5. அப்போ ஆட் நம்பர் மைனஸா? அப்போ மைனஸ் நம்பர். நெக்ஸ்ட் minus 2லேருந்து ப்ளஸ் 2, இந்த minus 12லேருந்து ப்ளஸ் 12 இருந்தால் நம்மலாம் 0 எடுத்துக்கலாம். அப்போ x plus 2 அப்போ 0 plus 2 plus 2 தானே? அப்போ ப்ளஸ் அது 0 minus 2 நமக்கு இந்த minus 2 அப்போ மைனஸ் இங்கே minus 5 வரும், மைனஸ் ப்ளஸ் 3 வரும், ப்ளஸ். அப்போ ஈவன் நம்பர் ப்ளஸ் இருக்கா? ப்ளஸ் போடலாமா? ஈவன் நம்பர் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் போடுது. அதே போல் 2 to 5 எடுத்துலாம். 2 to 5 நமக்கு என்ன பண்ணலாம்? ஒரு 3 எடுத்துலாமா? 3 எடுத்தா 3 plus 2 plus 5 plus 3 minus 2 plus 1 plus 3 minus 5 அது minus 2 வரும். அப்போ மைனஸ் இல்லையா?
அது இங்கே +3 +6 ப்ளஸ். அப்போ ஆட் நம்பரில் நமக்கு மைனஸ் வச்சு அது மைனஸ். நெக்ஸ்ட் 5 to இன்ஃபினிட்டி வரும்போது 6 எடுத்துக்கலாமா? 6 + 2 + 8 வரும் ப்ளஸ். 6 - 4 2 அது நமக்கு 4, அதுவும் ப்ளஸ் நமக்கு. அப்புறம் அந்த 6 - 5 சொல்லும்போது +1 இல்லையா, ப்ளஸ். அடுத்து அந்த 6 + 3 9, அப்போ ப்ளஸ், அதுவும் ப்ளஸ் தான். அப்போ எல்லாமே ப்ளஸ் தான் ப்ளஸ். ஆக்சுவலாக நமக்கு சம் என்னது பார்த்தீங்களா? என்ன சம் நமக்கு இங்கே என்ன இருக்கு? நமக்கு லெஸ் தானே இருக்கு. அப்போ நம்ம என்ன தேவை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் தேவை இருக்கு இல்லையா? அப்போ எதெல்லாம் நெகட்டிவ் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல் நெகட்டிவ் இருக்குன்னா. ஆனால் இங்கே இன்னொரு விஷயம், மற்ற சமுக்கு இதை டிஃப்ரெண்ட்னா இங்கே R = 0 இருக்கு இல்லையா? இப்போ 0 வரலான்ற மீனிங் இருக்கு. ஆனால் இங்கே 0 வரும்போது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் ப்ராப்ளம் கிடையாது, 0 வரலாம். ஆனால் டினாமினேட்டர் 0 வந்து என்ன ஒன்றாகும், நம்மளுக்கு இன்ஃபினிட்டி ஆகிடும் இல்லையா? அப்போ கண்டிப்பாக அந்த -3யும் ப்ளஸ், அதாவது இந்த இன்டர்வல் பற்றி நமக்கு அந்த இந்த +5ம் இந்த -2 நம்ம அது கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகக்கூடாது சரிங்களா? பாருங்க இப்போ -3, அதாவது therefore solution to therefore solution பார்த்தீங்கன்னா x belongs to நம்ம 3 to சொல்லும்போது -0 வந்தால் நான் இங்கே என்ன ஆகும், டினாமினேட்டர் 0 டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா இன்ஃபினிட்டி, அதாவது நாட் டிஃபைண்ட் ஆகிடும், ஃபங்க்ஷன் நாட் டிஃபைண்ட் ஆகிடும். அதெல்லாம் நம்மளோட மைனஸையும் வரக்கூடாது. அதெல்லாம் ஓப்பன் பேக்கெட் போட்டுறேன் மைனஸ். ஆனால் -2 வரலாம் ஈக்குவல் வரலாம், ஏன்னா -2 வந்து நியூமரேட்டர் தான் இல்லையா? அப்போ அந்த அது வந்து க்ளோஸ் பேக்கெட் போட்டுருங்க, அது யூனியன். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம வந்து 2 to 5ல +2 வரலாம் இல்லையா? ப்ராப்ளம் இல்லை, நியூமரேட்டர் இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த +5 வரக்கூடாது, ஏன்னா டினாமினேட்டர் போட்டால் நான் வந்து நமக்கு டினாமினேட்டர் 0 ஆகும், அப்போ நாட் டிஃபைண்ட் ஆகிடும். அதனால் இந்த ஓப்பன் பேக் அவ்வளோதான் சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வேல்யூ 0 ஆச்சுன்னா இன்ஃபினிட் ஆகிடும், அப்போ இந்த ஃபங்க்ஷன் நாட் டிஃபைண்ட் ஆகிடும். அதனால் அந்த 0 எந்த வேல்யூ 0 x வேல்யூமோ அந்த வேல்யூ வரக்கூடாது. அதனால நான் வச்சு போட்டுருங்க. ஏன்னா அது ரொம்ப சிம்பிளான சம் தான், நல்லா பார்த்துங்க. இந்த சம் பொறுத்த இன்டர்வல் தான் முக்கியம். அந்த இன்டர்வல் கண்டுபிடித்தா என்ன தேவை வந்து இந்த எக்ஸ் வேல்யூஸ் தேவை. அந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடித்தா என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணிவிடுங்க. ஈக்குவல் 0 எடுத்துட்டு நம்ம எக்ஸ் வேல்யூ எல்லாம் ஃபைன் பண்ணிவிட்டு இன்டர்வல் முடிச்சுட்டு சம்ம போடுங்க, அவ்வளோதான்.